ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இது என்னோட தல தீபாவளி. எங்க அம்மா வீட்டுக்கு போக முடியல. பிரெக்னன்சி டைம்ல லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணக்கூடாதனால, எங்க மாமியார் வீட்லயே என்னோட தல தீபாவளிய கொண்டாடுறேன். காலையில எந்திரிச்ச உடனே பிரெக்னன்சி வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தாண்ட எங்க மாமா வேற தீபாவளிக்கு குக் பண்ண 2 கோழி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அத கிளீன் பண்ண நான் சுடு தண்ணி வச்சு குடுத்தேன். எங்க மாமா கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேப்ல போய் நான் வாசல்ல குட்டி கோலம் போட்டேன். இதாங்க தீபாவளி அன்னைக்கு போட்ட கோலம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கோலம் போட்டு வர கேப்ல எங்க மாமா கோழிய கிளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்புறம் நாட்டுக்கோழி பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லிலாம் அரிஞ்சு முடிச்சு, வெங்காய ஸ்மெல் செட் ஆகாதனால மறுபடியும் வாந்தி வந்துச்சு. அப்புறமேட்டுக்கு ஒரு டேப்லெட்ட போட்டு, நானும் எங்க அத்தையும் சேர்ந்து நாட்டுக்கோழி பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த பிரியாணிய ரெடி பண்ணி வச்சுட்டு, நான் போயிட்டு ரெடி ஆக்கிட்டு வரேன்னு புது ட்ரெஸ்லாம் போட்டு, தலை சீவி பூ வச்சுட்டு, சாமிய கும்பிட்டு பட்டைய போட்டு பந்திக்கு வந்து உட்காந்துட்டேன். தீபாவளி ஸ்பெஷலா எங்க வீட்ல வந்து சீம்பால், தயிர் பச்சடி, நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சிருந்தோம். அந்த பிரியாணிய நல்லா வெளுத்து கட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா பட்டாசு வெடிக்கலான்னு போனா பட்டாசு கையில சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு லாங் வீடியோல உங்ககிட்ட சொல்றேன். வெடிச்ச வரைக்கும் போதுண்டா சாமின்னு வீட்டுக்குள்ள வந்து 2, 3 படத்தை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா ஒரே புகை மூட்டம். பட்டாசை கொஞ்சமா வெடிக்காம அதிகமா வெடிச்சிட்டீங்க போல. பெருசா நான் இந்த பட்டாசு வெடிக்கலங்க. பக்கத்து வீட்டுல வெடிக்கிற பட்டாசை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இந்த தீபாவளியை வெடிச்சிட்டேன். பாய்.